கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நடிகர்கள். பிரபல வங்காள நடிகர் சௌமித் சட்டர்ஜிக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இவருக்கு சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பரிசோதனையில் கொரோனா பாதிப்பு உறுதியானது. தற்போது கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சௌமித் சட்டர்ஜிக்கு தற்போது 85 வயதாகிறது. பிரபல தெலுங்கு நடிகர் ஹர்ஷவர்தன் ராணேவுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டு உள்ளது. இவர் நடிகை பூமிகா தயாரித்த தகிட தகிட தெலுங்கு படத்தின் மூலம் அறிமுகமானார். நயன்தாராவுடன் தமிழ், தெலுங்கு வெளியான அனாமிகா உள்பட பல படங்களில் நடித்துள்ளார். ஹர்ஷவர்தன் கூறும்போது, எனக்கு வயிற்று வலி காய்ச்சல் இருந்தது. பரிசோதனையில் கொரோனா உறுதி செய்யப்பட்டு இருப்பதால் தற்போது தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெற்று வருகிறேன் என்று கூறினார். மாஸ்டர் பாடலை கொண்டாடும் விஜய் ரசிகர்கள். விஜய் நடிப்பில் தற்போது உருவாகியுள்ள படம் மாஸ்டர். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கும் இந்த படத்தில் விஜய் சேதுபதி, மாளவிகா மோகனன், ஆண்ட்ரியா, ரம்யா, அர்ஜுன் தாஸ் மற்றும் பலர் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இப்படத்தின் வாத்தி கம்மிங் என்ற பாடல் வெளிவந்து ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. இப்பாடல் 80 மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளதாக படக்குழுவினர் தெரிவித்தனர். மாஸ்டர் படம் திரையரங்குகள் திறக்கப்பட்டதும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருஷ்யம் 2 படப்பிடிப்பு தொடங்கியது. ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால், மீனா ஜோடியாக நடித்து 2013ஆம் ஆண்டில் திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிய படம் திருஷ்யம். பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞனை கொலை செய்யும் மகளை காப்பாற்ற போராடும் தந்தையை பற்றிய கதை. 5 கோடி ரூபாய் செலவில் தயாரான இந்த படம் ரூபாய் 100 கோடி வரை வசூலை அள்ளி குவித்தது. திருஷ்யம் படம் தமிழில் பாபநாசம் என்ற பெயரில் கமலஹாசன், கௌதமி நடிக்க ரீமேக் செய்யப்பட்டது. இந்தி, தெலுங்கு, கன்னடம், சிங்களம் மற்றும் சீன மொழிகளிலும் ரீமேக் ஆனது. 7 வருடங்களுக்கு பிறகு திருஷ்யம் படத்தின் 2ஆம் பாகத்தை ஜீத்து ஜோசப் தற்போது இயக்கி வருகிறார். இதிலும் மோகன்லால், மீனா நடிக்கின்றனர். மகள்களாக ஹன்சிபா ஹாசன், எஸ்தர் ஆகியோர் நடிக்கின்றனர். கொரோனா தொற்றுக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு திருஷ்யம் படப்பிடிப்பு நடக்கிறது என்று படக்குழுவினர் தெரிவித்தனர். நீருக்கடியில் போட்டோஷூட் நடத்திய ஸ்ருதி ஹாசன். கமலஹாசனின் மூத்த மகள் ஸ்ருதி ஹாசன் தமிழ், தெலுங்கு, இந்தி என பல மொழிகளில் நடித்து பிரபலமான நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவர் நடித்த பல படங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் போதே திடீரென தனது காதலரை திருமணம் செய்து கொண்டு செட்டிலாக முடிவு எடுத்த ஸ்ருதி ஹாசன் சினிமாவை விட்டு விலகினார். பின்னர் காதலருடன் ஏற்பட்ட பிரிவால் மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆர்வம் காட்டி வருகிறார். அந்த வகையில் கைவசம் தெலுங்கில் 2 படமும், இந்தியில் 1 படமும் வைத்துள்ளார். தற்போது படங்கள், வெப் சீரிஸ் என தொடர்ந்து மிகவும் பிஸியாக நடித்து வருகிறார். தமிழில் அடுத்ததாக ஸ்ருதிஹாசன் மற்றும் விஜய் சேதுபதி நடித்த லாபம் படம் விரைவில் வெளியாக உள்ளது. பட வாய்ப்புகளுக்காக நீருக்கடியில் கவர்ச்சி தூக்கலாக போட்டோஷூட் நடத்தி அந்த புகைப்படங்களை இணையதளங்களில் வெளியிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளார். கொரோனாவிலிருந்து மீண்ட தமன்னாவை வாழ்த்திய நடிகைகள். கொரோனா பாதிப்பு குறித்து தமன்னா கூறுகையில், படப்பிடிப்பு தளத்தில் நானும் என்னுடைய குழுவும் மிக கவனமாக இருந்தும் கூட 1 வாரத்துக்கு முன்பு நான் கொரோனா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டேன். தேவையான பரிசோதனை செய்த பிறகு எனக்கு கொரோனா இருப்பது தெரிய வந்தது. ஐதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் என்னை நானே அனுமதித்து கொண்டேன். மருத்துவர்களின் உதவியுடன் இப்போது குணமடைந்து வீடு திரும்பி இருந்தாலும் சில காலத்துக்கு என்னை நானே தனிமைப்படுத்தி கொண்டு இருக்க முடிவெடுத்திருக்கிறேன். கடுமையான காலத்தை கடந்து வந்தாலும் இப்போது நல்லபடியான உணர்வு ஏற்பட்டுள்ளது என்றார். தமன்னாவுக்கு காஜல் அகர்வால், சமந்தா, துல்கர் சல்மான் உள்ளிட்ட பலரும் தங்களது அன்பை வெளிப்படுத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். 2ஆம் குத்து படம் மிகவும் ஆபாசம். பாரதி ராஜா. 2ஆம் குத்து பட போஸ்டருக்கு கண்டனம் தெரிவித்து இயக்குனரும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவருமான பாரதி ராஜா கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். சினிமாவினால் ஜாதி ஒழிப்பு சாத்தியப்பட்டிருக்கிறது. மதம் கடந்த மனங்கள் இணைவது சாத்தியப்பட்டிருக்கிறது. நேர்மையும் துணிவுமிக்க இளைஞர்களை உருவாக்குவது சாத்தியப்பட்டிருக்கிறது. உலகம் எங்கும் தமிழர் பண்பாடு, மண்ணின் மனம் பரப்புவது, பெண் சுதந்திரம் போன்ற எத்தனை சாத்தியமற்றவைகள் சாத்தியப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் சாதாரணமானதல்ல. பல கலைஞர்கள் கட்டியமைத்த கூடு. தார்மீக பொறுப்புகளோடு சமூக பாதிப்புகள் நேராது கண்ணியத்தோடு பேணி காத்த சினிமாவை இன்று வியாபாரம் என்ற போர்வையில் கண்ணியமற்று சீரழிக்கின்றோமோ என்ற கவலை மேலிட ஒரு வழியோடு பார்க்கிறேன். வாழைப்பழத்தை பயன்படுத்தி கேவலமான பதிவோடு பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு செல்லும் நிலைக்கு அந்த வியாபாரம் வந்து நிற்பது வேதனையடைய செய்கிறது. இலைமறை காய்மறையாக சரசங்கள் பேசலாம். ஆனால் இப்படி படுக்கையை எடுத்து நடுத்தெருவில் வைப்பது எந்த விதத்தில் சரி என்பது
இரண்டாம் குத்து என்ற படத்தின் விளம்பரத்தை என் கண்ணாலேயே பார்க்க கூசினேன். சமூக சீர்கேடுகள் செய்யும் படத்தை அரங்கேற்றாதீர்கள் என்று கூறியுள்ளார். சுல்தான் படம் பற்றிய சில தகவல். இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் கார்த்தி நடித்துள்ள படம் சுல்தான். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தில் கார்த்திக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ளார். மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்படும் இந்த படத்திற்கு விவேக் மெர்வின் இசையமைக்கின்றனர். தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளதாக கார்த்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இப்படத்தை பண்டிகை தினத்தில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தயாரிப்பாளர் SR பிரபு தெரிவித்தார். தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகையாக இருக்கும் ராஷ்மிகா இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமாகிறார். வடசென்னை 2 படம் தயாராகும். வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான படம் வடசென்னை. இப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வெற்றி படமாக அமைந்தது. இப்படத்தின் 2ஆம் பாகம் வெளியாகும் என்று கூறப்பட்டது. தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் அசுரன் திரைப்படம் வந்ததால் வடசென்னை படத்தின் 2ஆம் பாகம் கைவிடப்பட்டதாக செய்திகள் பரவின. விரைவில் வடசென்னை 2 திரைப்படம் வரும் என்றும் அதற்கான கதையை எழுதி கொண்டிருப்பதாகவும் இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். பிகினி உடையில் புகைப்படம் வெளியிட்ட டாப்ஸி. தமிழ், தெலுங்கு, இந்தி மொழி படங்களில் நடித்து பிரபலமாக இருக்கும் டாப்ஸி மாலத்தீவிற்கு ஓய்வெடுப்பதற்காக சென்றுள்ளார். அங்கு மீன்களுடன் விளையாடுவது, விதவிதமான உணவுகளை சாப்பிடுவது என புகைப்படங்களை எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். மேலும் பிகினி உடையில் இருக்கும் புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த புகைப்படத்திற்கு 3 லட்சத்திற்கும் மேலானோர் லைக்குகளை கொடுத்து இருக்கிறார்கள். இந்த படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாரதி ராஜாவுக்கு பதிலடி கொடுத்த 2ஆம் குத்து பட இயக்குனர். ஹரஹர மகாதேவகி என்ற அடல்ட் காமெடி படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் சந்தோஷ் P. ஜெயக்குமார். இப்படத்தை தொடர்ந்து இவர் இயக்கிய இருட்டு அறையில் முரட்டு குத்து இரட்டை அர்த்த வசனங்கள் கொண்ட படமாக இருந்தது. இந்த 2 படங்களுக்கு ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. தற்போது மீண்டும் ஒரு அடல்ட் காமெடி ஹாரர் படத்தை இயக்கியுள்ளார் சந்தோஷ். 2ஆம் குத்து என பெயரிட்டுள்ள இப்படத்தில் அவரே கதாநாயகனாகவும் நடித்துள்ளார். இப்படத்தின் டீசரை நடிகர் ஆர்யா நேற்று வெளியிட்டார். அதில் ஆபாச வசனங்கள், காட்சிகள் அதிகமாக உள்ளதால் ரசிகர்களும் திரையுலகத்தை சார்ந்தவர்களும் இப்படத்திற்கு கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர். இயக்குனர் பாரதி ராஜா 2ஆம் குத்து படத்தை கடுமையாக சாடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதற்கு அப்படத்தின் இயக்குனர் சந்தோஷ் ட்விட்டரில் அவர் மீது மரியாதை இருக்கிறது, 1981ஆம் ஆண்டில் வெளிவந்த டிக் 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 என்ற படத்தை பார்த்து கூசாத கண்ணு இப்ப கூசிருச்சோ என பதிவிட்டுள்ளார்.